ஆனால் யாரா தெரியுமா வினோத்தை கதற விட்டுருவோம், கதற விட்டு அனுப்ப விடுவோம். எனக்கு வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் மக்களே. ஸோ நேற்று எபிசோட் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சுல. வேற லெவல் ஃபயர் நேற்று. இந்த சீசன்லேயே ஃபர்ஸ்ட் எபிசோடு பெஸ்ட் எபிசோட்னா நேற்று நடந்ததான் சொல்லணும். நம்ம என்னென்ன எதிர்பார்த்தோமோ எல்லாமே நடந்துச்சு. திவாகர் ரோஸ்டர் ஃபார் தரம் தராதரம். நெக்ஸ்ட்டு கனி அண்ட் கோ கேங், கனி அண்ட் கோ, அது செம்மையாக ரோஸ்ட் ஆச்சு. அதுவும் அந்த ரோஸ்ட் பண்ணும்போது எஃப்ஜே கிட்டலாம் உனக்கு எஃப்ஜியோட ஆட்டிடியூடே அப்படித்தானா? எனக்கு சீரியஸாகவே புரியல. அது என்ன ஒரு ஆட்டிடியூடு? சரிண்ணா சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையாட்டுறது, அது ரொம்ப ஆட்டிடியூட் பிஹேவியராக எனக்கு ஃபீல் ஆச்சு. அது யார் யாருக்கெல்லாம் ஃபீல் ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஆட்டிடியூடாக தெரிஞ்சிச்சு. இந்த துஷார் அண்ட் அரோரா என்னங்க எனக்கு புரியல. ஒரு மனுஷன் உங்களை எந்திரிச்சு நிப்பாட்டு வச்சு, உங்களுக்கு இது ஓகேவா வீடு, உங்களுக்கு ஏசி ஏதாச்சும் வேணுமானா, அவங்க 2 பேர் என்னமோ ஒரு ரோபோட் கூட அசையும். ஒரு மரம் மாதிரி நிற்கிறாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல். அவங்க பாராட்டுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்களா, இல்லை என்ன நினச்சிக்கிட்டு இருக்குந்தாங்கன்னு தெரியல எனக்கு. லிட்ரலி ஒரு மரம் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க 2 பேருமே. பாராட்டுறாங்க விஜய் சேதுபதி சார், இல்லை என்ன பண்ணுறாருன்னே அவங்களுக்கு தெரியல. திட்டுறாங்களா அந்த அளவுக்கு. எனக்கு யோசிக்கிறேன். அதுவும் துஷார்லாம் உள்ள வரும்போது அந்த பையனை என்னமோ நினைச்சேன். இது கூட புரியாத அந்த அப்படி ஒரு ஜடமா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே ஸ்டில்லா அவர் நிக்கிறாரு. ஓகே, அப்படி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை ஃபேஸ்ல. எப்படி இப்படி? எனக்கு எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறியா, இல்ல நிஜமாவே உனக்கு புரியலையா, இல்லைன்னா கொஞ்ச நாள் மிச்சம் தின்னுட்டு கிளம்பி வந்துடலான்னு பார்த்துட்டு இருக்கியா? எனக்கு புரியல. ஆனா இன்னொன்னு என்னன்னா, துஷார் ஒண்ணுமே பண்ணலன்னு கூட சொல்ல முடியாது. துஷார் யாரோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. அவங்க ஒரு சைட்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் லவ் கண்டென்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல ஏதோ ஒரு கர்மம் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வாட்டு. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்னன்னா, அவர் பேசும்போது இந்த ரியாக்ஷன் காட்டுறது, சிரிக்கிறது, அதெல்லாம் அவர் கண்டிச்சது எனக்கு சீரியஸாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க முன்னாடி அப்படின்னா, எதுக்கு பேசுறாங்க? அது ஒரு பாயிண்ட் இருக்கு. எதுக்கு பேசுறாங்க, எதுக்காக கோவமா இருக்காங்க அப்படின்னு இருக்கு. அது புரிஞ்சுக்காம அங்க ரியாக்ஷன் கொடுக்கறது, பாயிண்ட் பேசுறது, அது புரிஞ்சுக்காம ரியாக்ஷன் பண்றது, கிளாப் தட்டுறது, அது அவர் கண்டிச்சது எனக்கு அது சீரியஸாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்படிதான் இருக்கணும். இவங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு வாட்டி ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் அவங்களுக்கு கொஞ்சமாச்சு ஒரு 5 to 10% ஆச்சு மூளை. ஆனால் அந்த டியூடுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்சாரு நம்ம சார் சீரியஸ்லி. ஏன்னா இது நிறைய சீசன்ல அந்த மாதிரி பிக் பாஸ் விதவிதமாக கூப்பிட்டுருக்காங்க. இந்த சீசன் நீங்கள் எதுவுமே பண்ணல, நீங்களே இந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்க. அவருக்கே அது பிடிக்கல. அந்த ஒரு இதில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இல்லை எதுக்கு லாஸ்ட் சீசன் நிறைய சீசன்ல அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்களே, இந்த சீசன் மட்டும் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த சீசன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு பதில் வரும், ரியாக்ஷன் வரும். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னா சீரியஸாவே அந்த 2 நாள் எபிசோடு லபன் கத்திக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு காது வைப்ரேட் சேம் பிளட் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ கத்துறது, அவ்வளோ கச்ச 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 கச்சன்னு பேச விடாம பார்வதி திவாகரும் பாயிண்ட் நீங்க கரெக்டா வைக்கிறீங்க. ஆக்சுவலி திவாகர் வச்ச பாயிண்ட்ல அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, தெளிவா இருந்துச்சு. ஆனா வைக்கிற விதத்துல வைக்காம கத்திட்டே இருந்தார். ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் எல்லாமே தப்பு, நான் மட்டும் தான் சரி, அந்த மாதிரி ஒன்று பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு எல்லாமே ஃபுல் ஸ்டாப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இவர் உட்காந்துக்கிட்டு விஜய் சேதுபதிக்கு என்னமா தெரியும், அவருக்கு தெரியுமாமா, நான் 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 யாருன்னு அவருக்கு தெரியுமா, நான் என்ன, என்னோட படிப்பு என்ன, ஏதாச்சும் ஒன்று நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாருன்னா தான் கஷ்டம். மோஸ்டா ஸ்டார்ட் பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபைனலி எவிக்ஷன் ஒன்று வந்துச்சு. ஐயப்பா, எனக்கு சீரியஸாவே அவ்வளோ ஹாப்பிங்க அந்த எவிக்ஷன். ஏன்னா கலையரசன் ஒன்று சொன்னாரு, வினோத கதற விட்டு வெளியே அனுப்பலாம். இப்ப என்ன நடந்துச்சு? அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நாம இன்னும் உள்ள பண்ணிட்டு இருக்கோம்னு யோசி. அட்லீஸ்ட் வினோதாவது ஏதாச்சும் பண்றாரு உள்ள, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. திவாகரை வச்சு கண்டென்ட் கொடுக்குறாரு, எதை வச்சு கண்டென்ட் ஏதோ ஒன்று பண்றாரு. நீங்க என்ன உள்ள பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த ஒரு டேபிள் எட்டி ஒருத்தரை தவிர எதுவுமே நீங்க பண்ணல உள்ள. ஆனா கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது, அதை கேட்டா சிரிக்கிறது,
ஆனா எனக்கு சீரியஸாவே வந்து நம்ம ஒருத்தவங்கள சொன்னா அது நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகும். கார்மா அது வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கலேஷன் விஷயத்துல ஐ காட் த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து வயல் கார்டை பற்றி பேசியிருக்காரு. நாளைக்கு வந்து இறக்குறதா இருக்குது. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டேவே வந்து சாட்டர்டேவே வந்து எவிக்ஷன் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் யார் யார் உள்ள இறங்குறாங்க சண்டே எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து உள்ள என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா வெளியே வந்து நிறைய பேசிட்டு வர்றாங்க உள்ள வரும்போது, அதுக்கப்புறம் உள்ள சப்புன்னு போயிடுது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்களா இல்லை பெஸ்ட்டாக கொடுக்குறாங்களா, அதுவுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் சண்டே எபிசோட் and let's hope for next week also. Okay, bye மக்களே. Have a nice day and enjoy this Sunday a lot because I'm very happy நேற்று நடந்ததுக்காக. ஸோ சீரியஸ்லி நாளைக்கு பார்க்கலாம் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. ஏதாச்சுன்னா கமெண்ட்ஸ் லைக்ஸ் அந்த மாதிரி போடுங்க. அப்போ தான் வந்து எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி ஓகே நம்ம வீடியோ பார்க்குறாங்க, நம்ம வந்து ஏதோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் பண்ணுங்க மக்களே. நான் தப்பு இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நோ இஷ்யூ. தேங்க்யூ ஸோ மச்.